ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சரி, இன்றைக்கி வந்து டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்ஸோ ஆசிட் பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் என்னதுன்னா சல்ஃபர். ஓகே, ஆக்ஸோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் டாபிக் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன, அதோட ப்ரிப்ரேஷன் என்ன, ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம்னா வித் திஸ் we can complete the 16 group element. Okay, 16 group element என்ன சொல்லியிருக்கேன்? Chalogen family, oxygen, sulfur, selenium, tellurium and polonium. Okay, so அதுக்கு முன்னாடி பிஃபோர் ப்ரொசீடிங் நம்ம லாஸ்ட் கிளாஸோட சின்ன ரிவிஷன் பார்த்துருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோன்னு பார்ப்போம். ஓகே, முக்கியமாக 2 விஷயம் பார்த்தோம். சல்ஃபர் பற்றி லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ், தென் சல்ஃபரோட முக்கியமான அலோட்ராப்ஸ் பார்த்தோம். ஓகே, 2 அலோட்ராப் இருந்துச்சு சல்ஃபருக்கு. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஆல்ஃபா சல்ஃபர் அண்ட் பீட்டா சல்ஃபர். ஆமாம், ரைட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சல்ஃபரோட வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதோட கலர் எல்லோ கலரில் இருந்துச்சு. மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 385 சம் கெல்வின் இருந்துச்சு. 385.7 or 8 கெல்வின் இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி விச் இஸ் 2.6. அண்ட் வேறு என்ன பார்த்தோம்? வெதர் இட் இஸ் போலார் ஆர் நான் போலார். இதுக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம போலார் நான் போலார் சொல்லுவோம்? வாட்டரில் எந்த அளவுக்கு சாலபுளோ அதை பொறுத்து சொல்லுவோம். சரியா? அப்போ சல்ஃபர் வந்து ஓகே, அந்த 2 டைப்பில் ஒரு டைப் வந்து இட் வில் பி சாலபிள் இன் வாட்டர், இன்னொரு டைப் வந்து நாட் சாலபிள் இன் வாட்டராக இருக்கும். அது என்னதுனாக்கா, ஒன்று வந்து நம்மளோட ஆல்ஃபா சல்ஃபர், இன்னொன்று வந்து பீட்டா சல்ஃபர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் CS2ன்னு சொன்னேன். CS2னா இது எதுக்கு? ஆல்ஃபா சல்ஃபருக்கு. அதுவே வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்? இந்த CS2வையே இஃப் வி ஹீட் இன் சைனா டிஷ். ஓகே, அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணோம்னா மேலே இருக்க லேயர் ஃப்ரீஸ் ஆகிடும், கீழே இருக்க லேயர் தான் உங்களோட பீட்டா சல்ஃபர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர். அப்புறம் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் பார்த்தோம். ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் திரும்பவும் மாற்றி எழுதுகிறேன், 369 கெல்வின். ஓகே, மேபி லாஸ்ட் வீடியோவில் அதான் நான் கேள்விப்பட்டேன் 396ன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக 369 இருக்கும். அது வந்து டங் ட்விஸ்ட் ஆகி நான் சொல்லியிருக்கேன் போல். ஸோ ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் இஸ் 369 கெல்வின். ஓகே, நவ் இது பார்த்தோம். வேறு வந்து என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே, என்னென்ன ஸ்ட்ரக்சர்? டபிள்யூ ஷேப்டு இருக்கும், இன்னொன்று சேர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஓகே, ஒன்று டபிள்யூ ஷேப்டு, இன்னொன்று வந்து சேர் ஷேப்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம ஐ திங்க் சல்ஃபர் டை ஆக்சைடு பற்றி பார்த்தோம்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துட்டுருந்தோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா பாய்லிங் பாயிண்ட் வந்து 263 இருந்துச்சு. பாய்லிங் பாயிண்ட் இஸ் 263 கெல்வின். அண்ட் தென் நம்ம வேறு என்ன பார்த்தோம்? ஐ திங்க் வி சா ப்ரிப்ரேஷன், ரைட்? ப்ரிப்ரேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி பண்ணுவோம்? லேபரேட்டரியில் பண்ணுவோம். லேபரேட்டரியில் வந்து இப்படி பண்ணுவோம். சல்ஃபைட் எடுத்து we used to react it with 2H+. okay, react பண்ணோம்னா we will get SO2 gas. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ வித் த டாபிக் டுடே. சரியா? இதோட வந்து குரூப் 16 முடிஞ்சிடும். இன்னைக்கு லெக்சரோட we will complete group 16. சரியா? கம்ப்ளீட்டாக டீப்பாக பார்த்தாச்சு. இப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? questions will be completely theory. ஓகே, கம்ப்ளீட்லி தியரி கொஷின். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மாதிரி மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஃபுல்லாக தியரிட்டிக்கல் தான். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக தியரியாக இருக்கும். பெட்டர் புக்கை வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times ஆச்சு புக் ஃபுல்லாக படிச்சிடணும். சரியா? அதுக்கப்புறமா நீங்கள் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். புக்கில் இருக்க பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் இந்த மாதிரி லெசன்லாம் நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருங்க. இன்றைக்கி வந்து லெட்ஸ் ஜஸ்ட் பிகின் அவர் கிளாஸ் டுடே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்தை நேற்று சொல்ல மறந்துட்டேன். சல்ஃபர் டை ஆக்சைடோட ஷேப். ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடோட ஷேப் எப்படி இருக்குன்னா, சல்ஃபர் ஆட்டம் இங்கே இருக்கும். ஓகே, 2 ஆக்சிஜன் கூட இருக்கும், கம்பைனாக இருக்கும். ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் வந்து லோன் பேர் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, சல்ஃபரோட லோன் பேரை வந்து ஒரு ஆக்சிஜன் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும், OSO. ஓகே, நான் இப்படி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல டபுள் பாண்ட் அண்ட் ஒரு இடத்துல லோன் பேர் ஷேராக இருக்கும். சரியா? இதுக்கு இன்னொரு லோன் பேர் அங்கே இருக்குது. ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்.
டபுள் பாண்ட் வந்து இங்கே வந்துடும், லோன் பேர் இங்கே வந்துடும். சரியா? ஸோ இதுதான் அதோட ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். நான் இந்த என்ன ஷேப்பில் இருக்குங்களா பார்த்தாலே என்ன ஷேப்பில் தெரியுது? The shape of sulfur dioxide is bent shape ன்னு சொல்லாமா, or you can say angular shape. ஸோ angular shape or bent shapeல இருக்கும். இதுனா sulfur dioxide. ஸோ இந்த விஷயத்த நான் நேற்றே சொல்லியிருக்கணும், I just skipped it. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர் பார்ப்போம். ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபரில் வாட் டஸ் திஸ் ஆக்சோ ஆசிட் மீன்? சரியா? ஆக்சோ ஆசிட் என்னென்னா, ஏதோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஆட்டம் கூட ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருந்துச்சுன்னா we call it as ஆக்சோ. ஓகே, அந்த ஆட்டம் கூட ஒரு டபுள் பாண்ட், அட்லீஸ்ட் ஒன் டபுள் பாண்ட் வித் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா we call it as ஆக்சோ. ஓகே, ஆசிட்னு ஒரு விஷயத்தை எப்போ சொல்லுவோம்? if that thing is able to release H+, we call it as acid. கரெக்டாக? அப்போ இந்த ஆட்டம் கூட நான் என்ன பண்ணுறேன், H+ ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து ஒரு மாலிகுல் எடுத்தோன்னா I call it as ஆக்சோ ஆசிட். ஓகே, இப்போ சல்ஃபர் கூட எப்படி இருக்கும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சோ ஆசிட் கார்பன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து. ஓகே, சரி, இந்த இடத்துல கார்பன் மாலிகுல் இருக்குது, டபுள் பாண்ட் O. ஓகே, ஒரு OH ஒரு OH. ஆக்சுவலாக இது என்னது? H2CO3. கரெக்டாக? H2CO3 ஆசிட் இங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல என்னாச்சு, இந்த H+ அண்ட் இந்த H+ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஆசிடிக்காக இருக்கும். இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ we can call this as a ஆக்சோ ஆசிட். ஓகே, அப்போ என்ன ஆகும், டபுள் பாண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா H2CO3ல வந்து 2 டபுள் பாண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா we will get CO3 2-. ஓகே, ஸோ இது வந்து கார்பன் வச்சு. இப்போ சல்ஃபர் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் ஃபாஸ்பரஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபாஸ்பரஸில் என்ன இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் O இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக ஆக்சோ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு OH இருக்குது, H3PO2 ஆசிட், அப்போ ஒரு OH இருக்குது. இதில் இப்போ எத்தனை ஹைட்ரோஜன் ஆட்டம் ரிலீஸ் பண்ண முடியும்? இந்த ஹைட்ரோஜன், இந்த ஹைட்ரோஜன், இந்த ஹைட்ரோஜன். கரெக்டாக? தப்பு. இந்த ஹைட்ரோஜனும் இந்த ஹைட்ரோஜனும் ரிமூவ் ஆகாது, பிகாஸ் they are in direct contact. ஓகே, direct contact with phosphorus. இந்த ஹைட்ரோஜன் தான் ரிமூவ் ஆகும், பிகாஸ் இது வந்து டைரக்ட் கான்டாக்டில் இல்லை, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதோட ரியாக்ஷன் பார்த்தோம்னா H3PO2 = H++ H2PO2-. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சோ ஆசிட்கான டெஃபினேஷன். இப்போ சல்ஃபரோட ஆக்சோ ஆசிட் எப்படி இருக்கும்னாக்கா, there are 4 different forms of ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர். ஓகே, ஒன்று வந்து சல்ஃபரஸ் ஆசிட், இன்னொன்று சல்ஃபியூரிக் ஆசிட், அண்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? எதுக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட், பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட், அண்ட் ஃபைனலி பைரோசல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, இந்த 4 ஃபார்மில் யூ கேன் ஃபைண்ட் ஆக்சோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபரஸ் ஆக்சைடு பார்ப்போம். ஓகே, சல்ஃபரஸ் ஆக்சைடு என்ன இருக்கும்னா, ஒரு சல்ஃபர் மாலிகுல் இருக்கும். ஓகே, ஒரு சல்ஃபர் ஆட்டம், ஒரு லோன் பேர். ஓகே, லோன் பேர் ஒன்று இருக்கும், 2 OH அயான் வந்து கம்பைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அதான் அந்த நம்மளோட ஆக்சோ குரூப்னு சொல்லணும்னா மெயின் கண்டிஷன் டபுள் பாண்ட் ஓவில் டபுள் பாண்ட் ஓ இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் சல்ஃபியூரஸ் ஆக்சைடு. சல்ஃபியூரஸ் ஆசிடுக்கு வந்து ஒரு சல்ஃபர் OH இல்லைனா இப்படி வரைஞ்சிக்கிறது இன்னும் பெட்டர், சல்ஃபர் OH. ஓகே, இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ போட்டுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் சல்ஃபர். ஸோ இதுதான் வந்து சல்ஃபியூரஸ் ஆக்சைடு. ஓகே, இது என்ன பண்ணுன்னா H+ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குவான்டிட்டி கொடுக்கும்னு பாருங்கள். H2SO3 இப்போ நம்ம வரைஞ்சிருக்க ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக, இதில் இந்த ஹைட்ரோஜன் அண்ட் இந்த ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இந்த H2SO3ல் 2H+ ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்குது, மீதி SO3 2-. ஸோ 2H+ + SO3 2- உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். சரியா? ஒரு வேளை ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா. ஓகே, இது வந்து சல்ஃபியூரஸ் ஆக்சைடு, சல்ஃபியூரஸ் ஆசிட். செகண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும், H2SO4. am I right? ஸோ H2SO4 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். சல்ஃபியூரஸ் ஆசிட் இருந்துச்சுல, ஓகே 1 minute. இந்த இடத்துல சல்ஃபியூரஸ் ஆசிட் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரும் கவனிங்க. OH அப்படியே காமனாக இருக்குது. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு, இந்த இடத்துலையும் சல்ஃபர் கூட ஒரு டபுள் பாண்ட் ஓ சேர்ந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ மேலேயும் கீழே டபுள் பாண்ட் ஓ அண்ட் OH. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சோன்னு சொல்லலாம்.
OH இருக்கனால இது ஒரு ஆக்ஸோ ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அண்ட் ஆக்ஸோ ஆசிட். நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்ஸோ ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அண்ட் ஆக்ஸோ ஆசிட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சா இன்றைக்கி டபுள் பாண்ட் O அண்ட் OH கூட இருந்துச்சுன்னா we call it as ஆக்ஸோ ஆசிட். ஓகே, now என்ன ஆகுது H2SO4. இதில் எத்தனை ஹைட்ரோஜன் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும்? அதே மாதிரி 2 ஹைட்ரோஜன். ஸோ 2H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கும்? SO 1 2 3 4. ஸோ SO4 2 மைனஸ். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி பார்ப்போங்க? ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? பாண்ட் 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1 2 3 4 4 பாண்ட் இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 4. இந்த இடத்துல 1 2 3 4 5 6. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 6. ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஈக்குவேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. சரியா, நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை பற்றிலாம். சரியா, நான் சல்ஃபியூரஸ் ஆசிடோ சல்ஃபியூரிக் ஆசிடோரு அடுத்து வந்து பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, நான் பெராக்சோன்னு என்னது எல்லாருக்குமே தெரியும். 2 ஆக்சிஜன் சேர்ந்துருச்சுன்னா we call it as பெராக்சோ. ஓகே, ஸோ அதனால தான் 2 ஆக்சிஜன் சேர்ந்துருச்சு. ஓகே, 2 ஆக்சிஜன் இருக்குன்னா பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த இடத்துல ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த இடத்துல ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட். எஸ் சாரி 1 minute. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா பெராக்சோனா 2 ஆக்சிஜன் சேர்ந்துருந்துச்சுன்னா we call it as பெராக்சோ. ஓகே, இந்த இடத்துல சல்ஃபர் கூட 2 டபுள் பாண்ட், இந்த இடத்துல சல்ஃபர் கூட 2 ஆக்சிஜன். ஓகே, ஐ மீன் சல்ஃபர் கூட 2 ஆக்சிஜன், இந்த இடத்துல 2 ஆக்சிஜன், ரெண்டுத்துக்குமே டபுள் பாண்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு OH, இந்த இடத்துல ஒரு OH. சரியா, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 2 3 4 5 6 சாட்டிஸ்ஃபைடு. 1 2 3 4 5 6 சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, ஸோ பெராக்சோன்னா என்ன ஞாபகம் வரணும்? 2 ஆக்சிஜன் ஞாபகம் வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன ஞாபகம் வரணும்? டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. மீதி என்ன பாக்கி இருக்குது? ஆசிடாக இருக்கிறதுக்கு OH, இந்த இடத்துல OH. ஸோ இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் வரையணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து S2. ஓகே, H2. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ 8 ஆக்சிஜன். ஓகே, H2SO8. இதுதான் வந்து பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா. H2SO8. ஓகே, நவ் இதுலேருந்து எத்தனை ஆக்சிஜன், ஐ மீன் இதுலேருந்து எத்தனை ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ண முடியும்? ஒரு ஹைட்ரோஜன் இங்கே இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன். ஸோ 2H ப்ளஸ் ரிமூவ் பண்ணலாம். கரெக்டாக, ப்ளஸ் மீதி என்ன இருக்குது? H ப்ளஸ் போயிடுச்சுன்னா மீதி S2O8 பவரில் 2 மைனஸ். ஓகே, ஸோ 3 ஆசிட் பார்த்துருக்கோம். சல்ஃபியூரஸ் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட். அண்ட் லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட். இது வந்து உங்களுக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னதுன்னா இதோட நிக்நேம் வந்து ஓலியம் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட், ஓலியம் ஆசிட். பைரோனா என்னன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்துருந்துச்சா we call it as பைரோ. ஓகே, 2 ஆக்சிஜன் கூட சேர்ந்துருந்துச்சா என்ன சொன்னேன்? பெராக்சோ, ஐ மீன் பெரோ. 2 ஆக்சிஜன் கூட சேர்ந்துருந்துச்சுன்னா பெரோ. ஒரே ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்துருந்துச்சா we call it as பைரோ. ஓகே, ஸோ மீதி எல்லாம் சேம் தான். ஒரு ஆக்சிஜன், இந்த இடத்துல டபுள் பாண்டோ, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டோ, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டோ, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டோ, OH. ஸோ பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இட் வில் பி சிம்பிள். ஓகே, இதையும் ரிலேட் பண்ணிட்டோம், இதையும் ரிலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 4 ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுலேருந்து அதே மாதிரி we can get O, இந்த இடத்துல ஒரு H, இந்த இடத்துல ஒரு H. ஓகே, அப்போ இதில் ஈக்குவேஷன் ஒரு செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வித் திஸ் நமக்கு வந்து ஆக்ஸோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தாச்சு. ஓகே, என்னென்ன பார்த்துட்ருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டம் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து ஆக்ஸோ ஆசிட் ஆஃப் சல்ஃபர் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அது மெயினாக 4 இருக்குது. சல்ஃபியூரஸ் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், பெராக்சோ சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, நான் இப்போ அடுத்து வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் பற்றி படிப்போம். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா, சல்ஃபியூரிக் ஆசிட்
ப்ரிப்ரேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் குவைட் சிம்பிள். எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெத்தட் இருக்குது, கான்டாக்ட் ப்ரெஷர் சொல்லுவாங்க, கான்டாக்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது மேஜராக 4 ஸ்டெப் இருக்கும்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா பர்னிங் ஆஃப் சல்ஃபர் ஆர் சல்ஃபைடு, ஓகே, ஓர் சல்ஃபர் இல்லை சல்ஃபைடு ஓரை பர்ன் பண்ணுங்கள், ஓகே, இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சரியா? அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சல்ஃபரை இல்லை சல்ஃபைடு ஓரை ஆக்சிஜன் கூட பர்ன் பண்ணாக்கா வி கெட் SO2. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் வீடியோஸே நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்கள் சல்ஃபர் இல்லை சல்ஃபர் ஓரை we should burn it in the presence of oxygen. Main aim என்னன்னாக்கா we need to get SO2. ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம்னா S plus O2 will give SO2. ஓகே, SO2 வந்து உங்களுக்கு ஆப்டைன் ஆகுது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா we need to convert this into SO3. அதாவது உங்களுக்கு கிடைச்ச SO2வை you need to convert it into SO3. எப்படி பண்ணுவோம்னா, in the presence of vanadium pentaoxide கேட்டலிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா you will get SO3 2-. சரியா? கெமிக்கல் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா வெனாடியம் ஆக்சைடு பென்டாக்சைடு நீங்கள் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப இந்த ரியாக்ஷன் ஹைலி எக்ஸோதெர்மிக்காக மாறுது. ஓகே, அதாவது இதோட டெல்டா ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா நியர்லி -196 kJ/mol. ஓகே, ஸோ இவ்வளோ அளவுக்கு வந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகே, எப்போல்லாம் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குதோ, ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சபிளாக மாறிடும். ஐ ரிப்பீட், எப்போல்லாம் ஒரு ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக ஹைலி எக்ஸோதெர்மிக்காக இருக்கோ அந்த கேஸை இஃப் யுவர் டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை த ரியாக்ஷன் வில் பிகம் ரிவர்சபிள். ஓகே, ரிவர்சபிள் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்காது. கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சுன்னா திருப்பி ரியாக்ஷன் பழையபடிக்கு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். திருப்பி ரியாக்ஷன் நடக்கும், திருப்பி நார்மல் ஸ்டேட் வந்துடும். உங்களுக்கு தேவையான சல்ஃபியூரிக் ஆசிட் உங்களால் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் திஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன், டு மேக் த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஓகே, கீப் த டெம்பரேச்சர் லோ அண்ட் ப்ரெஷர் ஹை. டெம்பரேச்சர் கம்மி பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதிகமாக வச்சிங்கனாக்கா திஸ் ரியாக்ஷன் வில் பி அ ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம்னாக்கா 2SO2 + O2, அதாவது உங்களுக்கு கிடச்சிருக்க SO2 அந்த ப்ராசஸ் அதில் 2 molecule of 2SO2 எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெனாடியம் பென்டாஆக்சைடு. ஓகே, பண்ணோம்னா என்ன ஆகும், we will get 2SO3. okay, 2SO3. now this reaction is going to be highly exothermic, -196 kJ/mol வந்து உங்களுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், கான்டாக்ட் ப்ரெஷர் பார்த்தோம், கான்டாக்ட் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி SO2 க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வெறும் ஹீட்டிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் O2 பண்ணோம்னா SO2 கிடைக்கும். கிடச்சிருக்க SO2வை we need to convert it into SO3. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், we need to nearly burn it in the presence of vanadium dioxide, I mean pentaoxide. பண்ணோம்னாக்கா you will get 2 times of SO3. okay, and this reaction is going to be highly exothermic, -196 kJ/mol of energy வந்து it will be releasing. okay, now அந்த தேர்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா இந்த SO3 கிடச்சிருக்குல இதை ஓகே with small amount of H2SO4 get oleum, I'm sorry. ஸோ என்ன பண்ணோம், treat SO3 with small amount of H2SO4 to get oleum. ஓகே, H2SO4 கூட வந்து இந்த SO3 ரியாக்ட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் ஓலியம். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல H2S2O7 தான் ஓலியமோட ஃபார்முலா. இந்த ஓலியம் தான் உங்கள் சல்ஃபர் க்ரியேட் பண்ணுறதுக்கான சல்ஃபியூரிக் ஆசிட் க்ரியேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டாக மாறப்போகுது. ஓகே, என்ன பண்ணோன்னா இந்த ஓலியம் எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஓலியம் எடுத்துகிட்டு போய் வாட்டர் ஷவர் கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே வாட்டர் ஆன் திஸ் ஓலியம் you will get sulfuric acid. okay, H2S2O7 plus H2O will give H2SO4 plus H2SO4. புரியுதா? this is the process of finding, getting the sulfuric acid. ஒரு வாட்டி நான் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் burning sulfur or sulfide ore in the presence of oxygen. பண்ணோம்னா SO2 கிடைக்கும். we need to convert this SO2 into SO3 and SO3 வந்து வெனாடியம் பென்டாஆக்சைடில் வந்து ஹீட் பண்ணோம்னா you will get 2 times of SO3. okay, இந்த SO3 you need to treat it with H2SO4.
okay, small quantity of sulfuric acid பண்ணோம்னாக்கா you will get H2S2O7 oleum. இந்த oleum கொண்டு போய் water treatment கொடுத்தோம்னா you will get a large quantity of H2SO4. okay, but in the contact process plant இருக்குல்ல, this should always be operated at a temperature of 2 bar, I mean pressure of 2 bar. okay, இந்த contact process plant full plantமே வந்து 2 bar ப்ரெஷரில் இருக்கணும், 720 கெல்வினில் மெயின்டைன் ஆகணும். சரியா, இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் இருந்துச்சுனாக்கா you will get 96 to 98% of H2SO4. நீங்கள் கொடுக்குற சல்ஃபர்லேருந்து 98% உங்களால் என்ன பண்ண முடியும், H2SO4 எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் sulfuric acid. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் sulfuric acid என்னதுனாக்கா, ஃபர்ஸ்ட் திங், இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்க போகுது, எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக. செகண்ட் திங் வந்து டென்ஸாக இருக்க போகுது. ஓகே, ஸோ வாட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் வில் பி டென்சர். ஓகே, இந்த ரசகுல்லாவில் இருக்க அந்த சுகர் சொல்யூஷன் மாதிரி டென்ஸாக இருக்கும். தேர்ட் திங், ஆயில் லிக்விட். டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஆயிலி லிக்விட். இது பார்க்குறதுக்கு வந்து ஷைனியாக ஆயில் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கும். சரியா, அண்ட் விஸ்காசிட்டியும் ஆயில் மாதிரியே ரொம்ப விஸ்கஸாக இருக்கும். சரியா, colorless, dense and oily liquid, and specific gravity is 1.84. okay, see, specific gravity கூட nearly oilக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆயிலோட specific gravity 1.06, sulfuric acidக்கு 1.84. சரியா, specific gravity வந்து ஆயிலோட நியர்லி ஈக்குவலாக இருக்கும். சரியா, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னாக்கா, ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகே, 282 Kelvin. freezing point is 282 Kelvin and boiling point is 611 Kelvin. okay, இவ்வளோ பெரிய ரேஞ்ச் பாருங்கள். freezing point is completely 282 and boiling point is 611. இந்த ஒரு காரணத்துக்காக we use majority time வந்து sulfuric acid we are using in chemical reactions. okay, so because of this property of very low melting point and very high boiling point, we can use sulfuric acid in various kind of chemical reaction. சரியா, அண்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி ஃபார் த ரியாக்டிவிட்டி ஆஃப் sulfuric acid. ஓகே, அண்ட் செவன்த் வந்து solubility in water. it is soluble in water. அண்ட் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களோட லேப்லலாம் sulfuric acid வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. சரியா, sulfuric acid is definitely soluble in water. ஓகே, பட் சில டைம் என்ன பண்ணுவேன்னா, இன்ஃபேக்ட் நானே என்னோட கெமிஸ்ட்ரி லேப்ல இந்த தப்பு பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக என்னன்னாக்கா, வாட்டரில் we need to add sulfuric acid. ஓகே, வாட்டரில் we need to add sulfuric acid and that too drop by drop. ஓகே, பட் நான் ஆனால் என்னோட சின்ன வயசு என்ன பண்ணேன்னா, நான் 11th படிக்கும்போது ஐ திங்க் ஸோ. ஓகே, கெமிஸ்ட்ரி சார் வாஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் அவர் கிளியராக சொல்லிகிட்டே இருந்தார், வாட்டரில் சல்ஃபியரை போடுங்க, வாட்டரில் sulfuric acid போடுங்க. he was very clear with this instruction. ஓகே, பட் எனக்கு அது தெரியாது. ஓகே, நான் அந்த டைமில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது கெமிஸ்ட்ரியில். ஸோ என்ன பண்ணேன், எனக்கு அதில் sulfuric acidல வாட்டர் போடுங்க அப்படின்னு கேட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, sulfuric acid நல்லா டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வாட்டரை போடுறேன். பர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் உடனே நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக கிளாஸஸ்லாம் என் மேலெலாம் பட்டுருச்சு, என் கையிலலாம் வந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஹெவியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்துச்சு. சரியா, ஸோ சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்டுச்சு. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா கவனிங்க. sulfuric acid, ஓகே, இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, வெரி வெரி ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, இதில் ஒரு ட்ராப் நீங்கள் வாட்டர் போட்டால் கூட, ஓகே, ஈவன் 1 drop of water in this sulfuric acid will be highly exothermic reaction. ரொம்ப 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 அதிகமாக ரியாக்ட் பண்ணும், ரொம்ப ரொம்ப ஹைலி எக்ஸோதர்மிக்காக மாறும். ஓகே, எவ்வளோ எக்ஸோதர்மிக்னால் உங்கள் டெஸ்ட் டியூப்னாலேயும் உங்கள் அந்த ரியாக்ஷனை வந்து நடத்த முடியாது. இட் வில் பர்ஸ்ட் அவுட். ஓகே, இது எப்போனாக்கா, ஒரு வேளை உங்கள் ஆசிடோட குவான்டிட்டி இஸ் லார்ஜர் தென் உங்கள் வாட்டர். ஓகே, அதாவது உங்கள் ஆசிட் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷனில், வாட்டர் கம்பேர் பண்ணுமோ அதிகமான கான்சன்ட்ரேஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆகும். அதுவே இப்போ வந்து நம்ம வாட்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா sulfuric acid H2SO4 வந்து நம்ம ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணோம்னாக்கா வாட்டரோட குவான்டிட்டி இஸ் வெரி ஹை. ஓகே, sulfuric acidோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி.
இது ஆல்தோ எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் கூட இந்த வாட்டர் வந்து அந்த ஹீட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிடும். ஓகே, அதனால் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது. சரியா? ஸோ எப்போல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ பி கேர்ஃபுல் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். அதை வந்து வாட்டரில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை போடணும். எந்த மாதிரி வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் கொண்டு போய் வாட்டரை போட்டிங்கன்னா யூ நீட் டு ஃபேஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஃபைனை கட்டுன்னு சொல்லுவாங்க. அடிப்படுறது மட்டும் இல்லாது ஃபைன் கட்டு. டெஸ்ட் டியூபுக்கு வந்து 100 ரூபாய் டெஸ்ட் டியூபை 1000 ரூபான்னு சொல்லி ஃபைன் கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். ஓகே, ஏன்னா என்கிட்ட அப்படி தான் வாங்கினாங்க. நவ் நெக்ஸ்ட், டியூ டு லோ வாலட்டிலிட்டி. ஓகே, ஆமாம், சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். வாலட்டிலிட்டின்னா என்னென்னா, நீங்கள் அதை ஓப்பனாக வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஏரில் வந்து எவாப்ரேட் ஆகுமோ அதுதான் வாலட்டிலிட்டின்னு சொல்லுவோம். சரியா? சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, அதாவது அது வந்து ரியாக்ட் ஆகிறது ஏர் கூட ரொம்ப கம்மி. ஸ்ட்ராங் அசிடிக்காக இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங் அசிடிக் அண்ட் ஸ்ட்ராங் அஃபினிட்டி வித் வாட்டர் அண்ட் இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதனால தான் உங்களை வந்து இது வந்து வெரி ரியாக்டிவ் எலிமெண்ட்டாக இருக்குது அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, டியூ டு த low volatility, strong acidic nature, strong affinity with water and strong oxidizing nature, these are used in reactivity. These are highly reactive and it is very used in most of the chemical reaction. Okay, and dehydrating agent, இது ஒரு நல்ல டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, அண்ட் அதனால தான் ஜென்ரலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணிடுவோம்னா சல்ஃபியூரிக் ஆசிடை கொண்டு வந்து ஊற்றிடுவோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டோம்னா சூப்பராக அதுலேருந்து வாட்டர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இது வந்து அடுத்த பாயிண்ட். செகண்ட் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறோன்னா அதோட ஆக்சிடைசிங் நம்பர் வச்சு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ காப்பர் கூட H2SO4 போட்டோம்னா என்ன ஆகுது, H+ ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் என்னப்பா வந்து காப்பரை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடுது CuSO4ஆல். அண்ட் வாட்டர் ரிமூவ் அண்ட் SO2 ரிமூவ் ஆகிடும். சரி, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சல்ஃபர். அண்ட் வித் திஸ் நம்ம வந்து இந்த பார்ட்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து குரூப் 16 எலிமெண்ட்டை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஐ திங்க் another ஒரு 5 கிளாஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட் பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.